நேற்று ப்ளவுஸோட கை கட் பண்ணோம். இன்றைக்கி வந்து பேக் பார்ட் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாதியாக தான் மடித்து வச்சுருக்கிறேன். அப்படியேவும் இந்த சைடு இந்த ஓரத்தில் கை கட் பண்ணோம். இப்போ இந்த ஓரத்தில் பேக் பார்ட் கட் பண்ண போகிறோம். கீழே நம்ம எவ்வளோ மடித்து தைப்போம் அந்த அளவுக்கு துணியை விட்டுட்டு அதுக்கு மேலே அளவு ப்ளவுஸ் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் நெக் மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தோட அகலத்தை மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ ஷோல்டரோட அகலத்தை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோல் சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஒரு லைன் போட்டுடலாம் கீழே வரைக்கும். இது வந்து ஃப்ரண்ட்டோட கப் ஷேப்போட ஹைட்டோட அளவு. இப்போ பேக் நெக் வரைஞ்சிக்கலாம். முதல்ல நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் அளவு வரைஞ்சிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எல் ஷேப்புக்கு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேல் வச்சுனாலும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த சென்டர்லேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் சுற்றளவு எடுத்துருக்குள்ள அதிலேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் பாதியாக மடிச்சுட்டு அதில் பாதியை மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷோல்டர் கிட்டேருந்து சென்டர் பாயிண்ட் வரைக்கும் பாதியாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 3 மார்க்கையும் ஒரு கர்வாக வரைஞ்சிக்கலாம். இவ்வளோதான் பேக்குக்கு அளவு எடுக்க வேண்டியது. இப்போ நம்ம பேக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த பேக் கட் பண்ணியிருக்கோம்ல, இதையே வச்சு நாளைக்கு ஃப்ரண்ட்டு கிராஸ் கட்டிங் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மார்க் பண்ணி மட்டும் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் அளவு மார்க் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த சைடில் லைட்டாக 1 இன்ச்சுக்கு கட் பண்ணி விடலாம்.